நல்ல டாக்டர் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? உங்க கரங்களை தூக்க முடியுமா? கரெக்டா உள்ளதை சொல்லிடுவாங்க, கரெக்டா டயக்னோஸ் பண்ணுவாரு, உள்ளதை சொல்லிடுவாரு. உங்களுக்கு அது இதையும் இழுத்து விடவே மாட்டாரு. எத்தனை பேருக்கு அந்த டாக்டரை பிடிக்கும்? அப்படின்னா உங்களுக்கு யாரை பிடிக்கணும்? நல்ல ஊழியக்காரர் உங்களுக்கு பிடிக்கணும். கர்த்தர் என்னை நோக்கி தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு என்ன பண்றாங்க? பொய்யா என்ன பண்றாங்க? கர்த்தரின் பெயரால் பொய்யா சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். கவனிங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவரே நான் என்ன பண்ணது? பைபிளை வச்சு சொல்லிட்டாங்க ஆண்டவரே, நான் நம்பிட்டேன். பைபிளை கொண்டு வந்தாங்க ஆண்டவரே, நான் உள்ள விட்டேன். பைபிளை தூக்கிட்டு யார் வந்தாலும் சரி, ஐயா ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடு பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமா என்ன பண்றாங்க? எத்தனை பேர் இந்த வேத புஸ்தகம் நன்றி செலுத்துறீங்க? இதை ஒண்ணு எடுத்தாலே போதும். என்னென்னலாம் சொல்றாங்களாம், எப்பா நான் அவனுக்கு அனுப்பிச்சதே கிடையாது. நான் இங்க ஒரு சூப்பர் க்ளூ நம்மளுக்கு தராது பாரு, நான் அவனுக்கு கற்பித்தது இல்லை. கடவுளுடைய ஊழியன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, கடவுள் அவனுக்கு என்ன பண்ணிருப்பாரு? டீச் பண்ணிருப்பாரு. இல்லாத விசேஷம். சர்ச்சைக்கு வந்தா ரசிக்கப்படுவீன்னு எங்கேயாவது இருக்கா பைபிள்ல? இல்ல. நம்ம ஏன் சபைக்கு வரோம்? சத்தியத்தை கேட்டா ரசிக்கப்படுவோம். சர்ச்சைக்கு வந்தா சமாதானம்னு எங்கேயாவது பைபிள்ல இருக்கா? இல்ல. சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நம்மளுக்கு சமாதானமும் கிருபையும் பெருகும். ஒருவேளை தேவ வார்த்தையை கேட்பதின் மூலமாக நம்மளுக்கு என்ன வரலாம்? சமாதானமும் கிருபை பெருகலாமே ஒழிய இந்த இடத்துல என்ன கிடையாது? விசேஷம் கிடையாது. அப்ப இந்த இடத்தை நான் விசேஷம் ஆக்கிட்டேன்னா இதுதான் இல்லாத விசேஷம். எத்தனை பேருக்கு புரியுது? ஊழியக்காரன் ஏதாவது விசேஷம் இருக்கா? வியாதி தான் இருக்கு, ஏகப்பட்ட வியாதி தான் இருக்கு. விசேஷம் ஒன்றும் கிடையாது. என்ன இருக்கு? கடவுளுடைய வார்த்தை இருக்கு. வல்லமை இருக்கு. எங்க இருக்கு? கடவுளுடைய வார்த்தையில் தான் வல்லமை இருக்கு. ஆதியிலே வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னா இப்ப வல்லமை எங்க இருக்கு? கடவுளுடைய வார்த்தையில் இருக்கு. அற்புதம் எங்க இருக்கு? கடவுளுடைய வார்த்தையில ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காக என்ன பண்ணுவான்? அற்புதம் எங்க இருக்கு? இப்ப எதை தேடணும்? எங்க போனாலும் கடவுளுடைய வார்த்தைய தேடணும். இல்ல விசேஷம் ஏன்ட்ட இருக்கு, விசேஷம் இடத்துல இருக்கு, ஜனவரி 1ஆம் தேதி இருக்கு, வாக்குத்தத்த அட்டையில இருக்கு, இதெல்லாம் இல்லாத விசேஷம்.